என்னதுக்கு அப்படி ஆடுவ? அறிவில்ல. மாதிரி இந்த ஆட்டக்கறி பண்ண வேலையில் எங்கள் எல்லாருக்கும் படபடன்னு ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் போடும்போது லைட்டாக வந்து கீறல் பட்டுருச்சு காலில். அது வந்து ஃபுல் பம்புடு இருந்திருக்க மாட்டிருக்கு. அப்படியே ரத்தம் பீச்சிட்டு அடிச்சிருச்சு. எங்களுக்கு எல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே ஃபுல்லாமே பிளட்டு தான் பிளட். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஓஜி மருத்துவமான தேங்காய் எண்ணெயையும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி வச்சுவிட்டேங்க. வச்சோடனே பிளட் நின்றுச்சு. ஸோ எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கூட நான் அதை வைப்பேன். பட் இது வந்து ஃபியூரிக்கு லைட்டான கீறல் மேலாப்பில் மட்டும் இருந்ததுனால தான் நான் இதை வச்சேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா மேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர் நண்பர் வந்து ஒருத்தர் ஃபுட் எப்படி கொடுக்குறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது அவருக்காக தான் இது. ஸோ நான் வந்து மெயினாக கொடுக்குறது வந்து ராயல் கேனன் ஒரு நாளைக்கு 400 to 500 கிராம்ஸ் கம்பல்சரி ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து ஒரு பாயில்டு சிக்கனோ, பாயில்டு எக்கோ, பாயில்டு பீஃபோ கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ராயல் கேனனில் கொடுக்குற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது போக சில சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்குறேன். அதே மாதிரி பீஃபோ, சிக்கனோ இது எல்லாமே நான் போன்லெஸ் தான் வாங்குவேன். ஸோ இதை வந்து நான் பிரித்து வச்சுருவேன். ஒரு நாளைக்கு 250 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு லைட்டாக ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். அதுவும் நல்லா சாப்பிடுவா. ஸோ எல்லா ப்ரீடுக்குமே இந்த மாதிரி தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸ்மால் ப்ரீட்ஸு, பிக் ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெட்டுக்கிட்ட கேட்டுட்டு எப்படி ஃபுட் பிளான், டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் சிஸ்டம்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி தென்னை மட்டை கடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. ஆப்வியஸாக ஃபியூரி பப்பி தான். இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் ஃபியூரி பண்ணுறதை. ஸோ இன்றைக்கி நான் 10 ஸ்டெப்பை முடிச்சுட்டு நாளை வெற்றிகரமாக கடந்துட்டேங்க.